அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2/6/2025 பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க, போய் பாருங்கள். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அதோட கன்னியூஸ் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ரம்யாங்கிறீங்க நமக்கு பார்த்திங்களா இன்றைக்கு போயிட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய கொஸ்டின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலான்னு தான் பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புது கொஸ்டின்லாம் உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இந்த கொஸ்டின் எல்லாமே ஷேர் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ரம்யா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டினுக்கு தான் தெரியும். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த சப்ஸ்கிரைபரும் சொல்லலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா புது விதமான கொஸ்டின் ஆகுது. இப்போ இது பார்த்திங்கன்னா புது திருப்பமாகவும் இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சிஎம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க, ஒரு குடும்பத்தில் 2 குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க. அது என்ன திட்டம்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த திட்டத்தோட பெயர் பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 2ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2வது குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில், முதல் குழந்தை பெற்றெடுத்து 2வது குழந்தையாக பெண் குழந்தை இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா உதவித்தொகை வழங்குறதுக்கு தான் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துக்கிறாங்க. அடுத்ததாக 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஃப்ளவர் நேம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெரியாது. இப்போ நம்ம கேள்வி இருக்குதுனாவே பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வரையும் கேட்டது. இது புது கொஸ்டின் ஆகுது. இதுக்கு வாங்க ஆன்சர் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில மலரை பார்த்திங்கன்னா குளோரியோசா லில்லி, ஃப்ளேம் லில்லி அல்லது குளோரி லில்லி என்று பார்த்திங்கன்னா அழைக்கப்படலாம். இது குளோரியோசா சூப்பரப்பா என்று பார்த்திங்கன்னா அறிவியல் பெயரை கொண்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா இப்பகுதியில் பிரபலமான மற்றும் அடையாளம் காணக்கூடிய பூவாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பூவோட இமேஜ் பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் ஷோ பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த பூ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் மலர். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஸ்டேட் அனிமல் நேம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. இப்போ வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு பார்த்திங்கன்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய தகாராகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மலை ஆடு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நீலகிரி தகாருங்கிறது ஒரு ஆடு. இது மலையாடு. இது நீலகிரியில் பார்த்திங்கன்னா அதிகம் பார்த்திங்கன்னா இருக்குது. மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா சில பகுதியில் இது பூர்வீகமாக கொண்டது சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீலகிரி தகார், நீலகிரி வரையாடு என்றும் அழைக்கப்படுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய அனிமல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த ரம்யாங்கிறீங்க இந்த ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண மாவட்ட ஆட்சித்தலைவர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா போஷன் ட்ராக்கர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். போஷன் ட்ராக்கர் என்பது பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட் இவங்க மூலிமா பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட மொபைல் செயலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போஷன் ட்ராக்கருங்கிறது ஒரு ஆப்பு. இது பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் பார்த்திங்கன்னா கொண்டு வந்தது. இது என்ன நோக்கத்தால் கொண்டு வரப்பட்டதுன்னா 0லேருந்து 6 வயசுக்குள்ள உட்பட்ட குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்தை பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்கு, ஊட்டச்சத்து குறைபாட்டை பார்த்திங்கன்னா தீக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பயன்பாடு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்தனை கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா 3 தான் சொன்னேன். மீதி பார்த்திங்கன்னா 2 எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 கொஸ்டின் என்ன தெரியும்னா ஸ்டேட் அனிமல் நேம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காது, ஃப்ளவர் நேம் தெரிஞ்சிருக்காது. இது 2 தெரிஞ்சிருக்காது. மீதி 3 கொஸ்டின் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது யாருக்குமே மேக்ஸிமம் அளவுக்கு தெரியாது. இவங்க சொன்னதுக்கு பிறகு தான் நானே பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கே பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் அனுப்பிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு இன்டர்வியூ ஓவர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அந்த 5 கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ICDS அப்படின்னா என்றால் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோவில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதே கொஸ்டின் வேறு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. தேவைப்படுறீங்க பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் ICDS என்றால் என்னன்னு நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேஜ்லையும் செக் பண்ணிக்கலாம். ICDS இந்த விட்டமின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி இந்த அயன் சத்து இது மாதிரி ரிலேட்டடாக தான் நிறையா கொஸ்டின் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க.
அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, விட்டமின் ஏ குறைவால் வந்து பார்த்திங்கன்னா எந்த உறுப்பு முதல்ல பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வாங்க எந்த மாதிரி ஆன்சர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். விட்டமின் ஏ குறைவால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ குறைபாட்டால் கண் பார்வை குறைவு, அதே மாதிரி இரவில் வந்து பார்த்திங்கன்னா குருட்டுத்தன்மை, கார்னியல் வறட்சி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போன்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக அயன் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அயனுங்கிறது இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவில் இருக்குது, நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிட்ணும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வாங்க இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இரும்பு சத்து என்பது நம்மளுடைய உடவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை எடுத்து செல்றதுக்கு சிவப்பணு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முக்கியமாக தேவைப்படுது. அதை உற்பத்தி செய்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பங்கு வகிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல அத்தியாவசியமான ஒரு பொருளாகவும் கனிமன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பல உணவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த உணவுனா வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி சொல்லலாம், இந்த கோழி மீன் இதில் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மட்டி மீன் சொல்லி கொடுத்துருக்காங்க, பருப்பு வகை, அடர் பச்சை காய்கறி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வலுவூட்டப்பட்ட உணவு, உலர்ந்த பழக்கம், அதாவது இதில் கொடி முந்திரி, திராட்சை, உலர்ந்த பாதாமி, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொட்டைகள் மற்றும் விதைகள், இதில் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதையில் இருக்குது, சூரியகாந்தி விதை மற்றும் பாதாம் ஆகிய இரும்பி நல்ல ஆதாரங்களாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனதர் நேம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழைக்கலாம்னா பால்வாடின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அனதர் நேம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சு பால்வாடி ஸ்கூல்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பால் குடிச்சிட்டுப்பாங்க. அதனால் பால்வாடி ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக ரத்த சோகை எதனால் வருதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ வாங்க இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இந்த ரத்த சோகை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமியான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்களாக வரலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டினால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை மிகவும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான காரணமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனை ஏற்படுனா மாதவிடாய், கர்ப்பம், நாள்பற்ற நோய், ஊட்டச்சத்தின்மை, ரத்த இழப்பு மற்றும் சில பிற நோயில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரத்த சோகைனால் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு, விட்டமின் குறைபாடு, நாள்பற்ற நோய், ரத்த இழப்பு, கர்ப்பம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா மரபியல் காரணி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணத்தினால வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரத்த சோகையின் அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூச்சு விடுறது சிரமமாக இருக்கிறது, மயக்கம், தலைவலி, குளிர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா உணர்றது, நம்மளுடைய சர்மம் வந்து பார்த்திங்கன்னா வெளிரி போகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரும்பத்தக்காத விரல் நகங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இரும்பு சத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வைட்டமின் B12 வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B12, அதே மாதிரி போலிக் அமிலம், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அந்த ரத்த சோகையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகரித்து ரத்த சோகை வராத தடுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் 5 கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது 5 கொஸ்டின் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூ அப்டேட் பண்ணால் இன்றைக்கி 2/6/2025 வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறீங்க. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/6/2025 இன்டர்வியூ யாராவது போனீங்களாம் போயிட்டு வந்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணுறோம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.